எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வீடியோல ரியோ டி ஜெனிரோ வந்துட்டேன். நான் இங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5500 கிலோமீட்டர் ஒரு 5 டேஸ்க்குள்ள ரைட் பண்ணி வர்ற மாரி ஆயிடுச்சு. அது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் ஆயிடுச்சு. நாங்க ஒரு ஏர்பிஎன்பி எடுத்துட்டு, இங்க ஒரு சின்ன பிரேக்கு ப்ளஸ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது. ரியோ டி ஜெனிரோங்கிறது ஒரு ரொம்ப ஃபேமஸான இது ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு ஃபேமஸான சிட்டி. ஏன்னு கேட்டா, இந்த சிட்டி சரவுண்டட் வித் கோஸ்டல் சிட்டி. பியூட்டிஃபுல் பீச்சஸ். இங்க இங்க உள்ள பீச்சஸ் ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ். சர்ஃபிங். அப்புறம் இங்க ரீசெண்டா இந்த 2016 உடைய ரியோ ஒலிம்பிக்ஸ் இங்க. அ அது போக கிரைஸ்ட் தி ரிடீமர் அப்படின்ட்டு அந்த ஸ்டாச்சு, ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஸ்டாச்சு, அது இப்போ உலக அதிசயங்கள் ஒண்ணா வந்திருக்கு. அதுக்கு அந்த இடத்துக்கு நான் போறத பத்தி பின்னாடி சொல்றேன். இந்த ஊர் ஒரு மாரி சொன்ன ஒரு இந்த ஊர் மக்களும், பீச்சும் ரொம்ப ஒண்ணோட ஒண்ணா பின்னி அவங்களுடைய வாழ்க்கை இந்த பீச் ஒரு ரொம்ப முக்கியமான அங்கம். அந்த பீச்ச ஒட்டி உள்ள அபார்ட்மெண்ட் பீப்பிள் எல்லாம் டே அண்ட் நைட் அந்த பீச்ல ஓடுறது, வாலிபால் விளையாடுறது அந்த மாரி. அது போக இந்த ஊர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஊரு. எதுக்குன்னு கேட்டா, நெறைய மவுண்டன், பெரிய பெரிய மவுண்டன் அங்கங்க செட்டில்மெண்ட் இருக்கிற மாரி இருக்கு. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எல்லாம் நெறைய டனல்ஸ். நான் அ மலைப்பகுதிகள்ல நெறைய டனல்ஸ் போயிருக்கோம். இது சிட்டிக்குள்ளேயே அங்கங்க ஒரு ஒரு சிட்டி மலைக்கு இந்த பக்கமா, அந்த பக்கமா இருக்கும். 2க்கும் போறதுக்கு டனல் இருக்கும். சில டனல்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இங்க பஸ்ஸு, ட்ரெயினு, அப்புறம் பஸ்லயே அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரூட் அந்த மாரிலாம் இருக்கு. பிளஸ் இங்க மோட்டார் டாக்ஸி ரொம்ப பாப்புலர். இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு சின்ன போர்ஷன் அது பைக்குக்கு போறது. ரோட்லயே நடுவுல பைக்கு லேன்லாம் இருக்குது. இந்த இதுல இந்த இதுக்கு வந்தாச்சுன்னா, கார், பஸ் எல்லாம் லேன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நடுவுல பைக் போய்க்கிட்டுருக்கும். திடீர்னு இங்கிட்டு வர்றது. அம் அதே மாரி இங்க நம்ம அந்த G20 மாநாடுகள்லாம் நடந்திருக்கு சொல்றோம்ல. இந்த பிரிக்ஸ் நேஷன் அதனுடைய அந்த மாரி நெறைய பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ் எல்லாம் இந்த ரியோல தான் நடக்கும். வெரி ஃபேமஸ். பட் பிரேசிலுடைய கேப்பிட்டல் பிரசீலியா. அது ஒரு சின்ன ஊர் தான். அது ஒரு மாடர்ன் ஊரு. அந்த ஊர டிசைன் பண்ணவர் நம்ம சண்டிகார் டிசைன் பண்ண அதே கம்பெனின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து சில டனல்ஸ்லாம் மைல்ஸ் கணக்குல இருக்குது. அமேசிங் டனல். அம் இங்க பைக் ஓட்டுறது ஒரு தனி ஸ்கில் தான். ஏன்னா அந்த ஸ்ப்ளிட் லேன் சொல்றாங்கல்ல, 2 காருக்கு 2 லேனுக்கும் நடுவுல பைக் அலவுடு. அதா தெரியுது பார்த்தீங்களா மலை மேல? அவர் தான் கிரைஸ்ட் தி ரெடீமர். அம் அ க ஒரு ஃபேமஸான அ ஸ்டாச்சு, ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாச்சு. அது அப்படியே இந்த நகரத்தை பார்த்து இது பண்ற மாரி. இதுக்கு ஒரு சின்ன சரித்திரம் இருக்கு. அந்த வேர்ல்ட் வார் 1, 2க்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு ரிலிஜியன நோக்கி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ரிமெம்பரன்ஸ்க்காண்டி இந்த ஸ்டாச்சுவ நிறுவுனாங்க. அது மேல ஏறி நின்னு பார்த்தா, அம் வெதர் நல்லா இருந்து, விசிபிலிட்டி நல்லா கிளியரா இருந்தா, என்டயர் ரியோ டி ஜெனிரோ ரியோ நல்லா தெரியும். பட் இங்க போய் போறதுக்கு முதல்ல நம்ம ஒரு அ பஸ் எடுக்கணும். அப்புறம் ஒரு ட்ரெயின் எடுக்கணும். ஒரு மாரி காம்ப்ளிகேட்டட். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இல்ல. டிக்கெட் எடுக்கணும் 2 இடத்துல. அ மேல போனா பயங்கர கூட்டமா இருக்கும். இது ஒண்ணும் பெரிய ஏரியாவெல்லாம் இல்ல. ஒரு மலை மேல ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் மேல இந்த சிலை இது பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமா நெறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. பட் எல்லாம் நிக்கிறவங்க எல்லாருமே அதில ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான். இது ஒரு பெரிய கான்கிரீட் ஸ்டாச்சு சில. ஐ திங்க் மேல வரைக்கும் போகலாம். ஆனா பப்ளிக்ஸ் நாட் அலவுட். அ இது இப்ப ரீசென்ட்டா உலக அதிசயங்களில் ஒண்ணா சேர்த்துருக்காங்க. எனக்கு என்னமோ அது ஒரு பாலிடிக்ஸ் மாரி தெரியுது. ஏன்னா, இட்ஸ் இட்ஸ் அ வெரி யூனிக் அண்ட் இட்ஸ் இட்ஸ் அ வெரி டிஃபரெண்ட். பட் உலக அதிசயம் அளவுக்கு கொண்டு வர அளவுக்காங்கிறது இட்ஸ் அ கொஸ்டினபிள். ஏன்னா நம்ம ஊர்லயே மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மாரி நெறைய கோபுரங்கள்லாம் கம்பேர் பண்ணா இது ஒண்ணும் அவ்வளோ ஒண்ணும் இல்ல. அடுத்து ரியோவுல ஒரு பெரிய அட்ராக்ஷனா சொல்றது இந்த கேபிள் காரு. பட் என்னைய கேட்டா இது டோட்டல் வேஸ்ட்டும்பேன்.
இது வந்து பயங்கர ஹைப்பு. மொத்தமாவே ஒரு 4 கேபிள் கார் தான் இருக்கும். இது வந்து ஒரு மலையில இங்கே கீழேருந்து ஒரு மலை, அப்புறம் இன்னொரு மலைக்கு போயிட்டு, அப்புறம் திரும்பி அப்படியே வரும். ஆனா, நீங்க இதுக்கு வந்து டிக்கெட்டும் எக்ஸ்பென்சிவ், பிளஸ் வெயிட் பண்ற நேரம், அ ஒரு பிட் அந்த டிராவல் வந்து ஒரு சும்மா ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஹைப்பு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க போனா ரியோவுடைய வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது வந்து அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்கிற மலை மேல இருந்தாலே, வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அ எனக்கு வந்து அப்புறம் அங்கருந்து ரியோவுல வந்து இந்த ஹெலிகாப்டர் டூர் வந்து ரொம்ப பாப்புலர். நான் அது போகல. பட் வந்து ஏன்னா இது வந்து ஃபுல்லா ஒரு பிளெயின் சிட்டி, பெரிய சிட்டி, பிளெயின் சிட்டி கிடையாது. அ கோஸ்டல் சிட்டி. நெறைய பியூட்டிஃபுல் பீச்சஸ் ஒரே இடத்துல இல்ல. சுத்தி சுத்தி இந்த என்டையர் சிட்டியே வந்து மலைகளுக்கு நடுவுல இருக்குது. பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவுல. இங்க தான் இந்த ஒலிம்பிக் வில்லேஜ் அந்த 2016 ரியோ ஒலிம்பிக் வில்லேஜ் வந்து அதனுடைய அந்த அரீனாஸ் எல்லாம் இப்ப வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆயிருச்சு. இது எல்லா இடத்துலயுமே அப்படித்தான். ஈவன் 1976 அந்த மோன்ட்ரியால் ஒலிம்பிக் இன் கனடா அந்த ஸ்டேடியம் எல்லாம் இப்ப வந்து இதாயிருச்சு. அ ரியோ எல்லாம் நான் ஒரு 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 10 டேஸ் இங்க இருந்தேன். கொஞ்சம் வேலை இருந்தது. அப்புறம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு, நான் பிரேசில்ல அந்த கடைசி சதர்ன் எண்ட் அதாவது ஈக்குவாசு ஃபால்ஸ். அது வந்து பராகுவே, அர்ஜென்டினா, பிரேசில் அந்த பார்டர்ல இருக்கு. அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அது மஸ்ட் சீன்னு சொன்னதுனால, ஐ ஸ்டார்ட்டட் ரைடிங் டுவர்ட்ஸ் தட். அது வந்து நான் ரியோவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1100 கிலோமீட்டருக்கு மேல. நான் வந்து அந்த சாய் பால் நோக்கி போகணும். சாய் பால் தான் பிரேசில்லேயே பிக்கெஸ்ட் சிட்டி. பட் சாய் பாலோடைய கிரைம் ரேட்டு, அப்புறம் வந்து அந்த டிராஃபிக்லாம் வெரி, வெரி நொட்டோரியஸ். நான் வந்து சாய் பால்ல தங்குற மாரிலாம் ஐடியா இல்ல. நான் அந்த இக்குவாசு ஃபால்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2, 3 நாள்ல போய் சேர்ந்துரணும் அப்படிங்கிற மாரி போயிருக்கேன். பட் நான் வந்து அந்த பில்லியம்லேருந்து வந்த மாரி ரொம்ப லாங்லாம் ரைட் பண்றதில்ல. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300, 400 கிலோமீட்டருக்கு மேல ரைட் பண்றதில்ல. பட் வெதர் வந்து ரொம்ப கோஆப்பரேட்டிவா இல்ல. ரெய்னிங் ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க நெறைய பிக் சிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் இது வந்து டோல் ரோடு, நெறைய ஃபார்ம் லேண்டு அந்த மாரி இருந்தது. ஸோ இந்த ரூட்ட தாண்டி நான் வந்து அந்த பிரேசிலோடைய எண்ட் அர்ஜென்டினா, பராகுவே எண்ட் போயிட்டேன்னா, பிரேசில வந்து நான் வெஸ்ட் டூ ஈஸ்ட் அப்புறம் ஈஸ்ட் டூ சவுத் ஃபுல்லா கவர் பண்ண மாரி ஆயிரும். என்டையர் பிரேசில். இது வந்து நான் சாய் பால்ல இருக்கிறேன். அங்க டிராஃபிக் வந்து ரொம்ப மோசம். நானுமே அந்த லோக்கல்ஸ் மாரி அந்த ஸ்ப்ளிட் லைன் 2 காருக்கு நடுவுல ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். ம். அதுக்கப்புறம் அந்த சாய் பால தாண்டுனதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிரேசில் வந்து ஒரு ஹெவி அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரி. இங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. ஆல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும், அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ரொம்ப பிரதானம். எல்லா அக்ரிகல்ச்சரும் மெக்காவா பண்றாங்க. நம்ம ஊர்ல தான் அக்ரிகல்ச்சர வந்து கொஞ்சம் ரொம்ப கீழ நெனைக்கிறோம். அக்ரிகல்ச்சர ப்ராப்பரா பண்ணா, அதுவே வந்து வெரி ப்ராஃபிட்டபிள் அண்ட் இட்ஸ் ரியலி பிக். போற வழியிலலாம் வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய லேக் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த லேக்க பத்தி நான் என்னுடைய அடுத்த வீடியோல போடுறேன். அதாவது அ இட்வாஸுன்னு சொல்லி ஒரு பெரிய டேம் கட்டியிருக்காங்க. இட்டைப்பு டேம்ன்ட்டு. அந்த டேம பத்தி அடுத்த வீடியோல பேசுறேன். அது போக பிரேசில்ல வர வழியெல்லாம் நெறைய கேஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த கேஸ் ஸ்டேஷன் ஒட்டி ஒரு கேன்டீன் மாரி ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கெல்லாம் பஃபே சிஸ்டம். என் பைக் அங்க நிறுத்தம்போது நெறைய பேர் வந்து பைக்கர்ஸ் எல்லாம் அங்க வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த இக்வாசு ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். பிரேசில்ல உள்ள லோக்கல் ரைடர்ஸ் எல்லாம் வந்து மோட்டார் பைக்ல அங்க போவாங்க. என்னுடைய பைக்க வந்து எல்லாம் நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து அப்புறம் ஒரு 3 நாள்ல வந்து இக்வாசு ஃபால்ஸ் வந்து சேர்ந்துட்டேன். இடையில 2, 3 இடத்துல ஸ்டே பண்ணேன் 2 நாளு. ஹோட்டல்ல ஆன் த வே. அங்க நான் ஒரு ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணியிருந்து அங்கேருந்து இந்த ஊரே வந்து இக்வாசு சிட்டி. அங்க தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு 20 கிலோமீட்டர் அவுட்ரு. அந்த ஃபால்ஸ் வந்து ஒரு சைடு அர்ஜென்டினா, இன்னொரு சைடு பிரேசில். அ எப்படி நயகரா ஃபால்ஸ் வந்து கனடாவுக்கும், யுஎஸ் இருக்கோ, அதே மாரி இந்த ஃபால்ஸ் வந்து அர்ஜென்டினாவுக்கும்,
பிரேசிலுக்கும் நடுவுல ஓடுது. ஒரு பக்கம் அர்ஜென்டினா, ஒரு பக்கம். இந்த ஃபால்ஸ பத்தி ஒரு பெரிய ஸ்டோரி நான் வந்து இதுக்கு அடுத்த நாடு நான் வந்து பராகுவேக்கு போயிருந்தேன். அந்த பராகுவேயோடைய ஸ்டோரிய தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அ அத நான் அடுத்த வீடியோல பேசுறேன். இங்க வந்து நம்ம அ வந்து ஒரு டிக்கெட் வாங்கணும். நான் பார்க்கிங் வந்து என் பைக்குக்குன்னு தனியா பார்க்கிங் இருந்துச்சு. அது இல்லாம நான் போய் கார் பார்க்ல போய் பார்க் பண்ணிட்டேன். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு, இங்கேருந்து பஸ்ஸுல வந்து உங்கள கூட்டிட்டு போவாங்க. இந்த இந்த பார்க்கோட இது ஒரு பெரிய நேஷனல் பார்க்கு. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபால்ஸ் இருக்கிற இடம் வந்து ஒரு 13 கிலோமீட்டர். அங்க பப்ளிக்ஸ் எல்லாம் நாட் அலவுடு. ஒன்லி தி பார்க் ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் அலவுடு. இது எல்லாமே வந்து ஒரு நேஷனல் பார்க், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாரி. அந்த நேச்சர வந்து ரொம்ப இதா மெயின்டெயின் பண்றாங்க. அ இந்த பார்க் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம அந்த பஸ்ஸில கொண்டு போயி, அ ஒ அது 2, 3 இடம் இருக்குது. இது வந்து அந்த ரிவர் வந்து அ இது வந்து கிட்டத்தட்ட நயகரா ஃபால்ஸ் மாரி தான். பட் நயகரா ஃபால்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும். இது வந்து நெறைய இடத்துல, இது வந்து மோர் தேன் 200 பிளஸ் ஃபால்ஸ் இருக்கு அப்டிம்பாங்க. அந்த மெயின் ரெய்னி சீசன்ல இது வந்து பயங்கர மேமத்தா அமேசிங்கா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஊர்லலாம் 1 ஃபால்ஸ், 2 ஃபால்ஸ் பார்த்தாலே பெரிய விஷயம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 250 ஃபால்ஸ் இருக்கும் 2 பக்கமும். அது அந்த அந்த ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து விழுகிற இடம் அர்ஜென்டினா. நான் நிக்கிற இடம் ஆப்போசிட் வந்து பிரேசில். பிளஸ் இது வந்து உலகத்திலேயே அதிகமா தண்ணி, இந்த வால்யூம்ல வந்து இதுதான் பிக்கெஸ்ட். அம் ஏன்னா வந்து பிக்கெஸ்ட் ஃபால்ஸ் விக்டோரியான்னு நெனைக்கிறேன். இல்ல அப்புறம் இன்னொன்னு வந்து ஏதோ யூரோப்ல இருக்கு. இது 3 பிக்கெஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க. பட் த குவான்டிட்டி வாட்டர் குவான்டிட்டில வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு அப்டின்னாங்க. நான் வந்து அந்த பஸ்ஸ விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இறங்கிட்டேன். ஏன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. இதுதான் மெயின் போல. இப்ப தண்ணி இல்ல, வறட்சின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நெறைய யூடியூப் வீடியோ பார்த்துருக்கேன். அதெல்லாம் பயங்கர நெறைய பெரிய வாட்டர் ஃபால்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இங்கேருந்து நம்ம ஒரு ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் ஹைக் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஆ இது வந்து எனக்கு வந்து இந்த இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி தண்ணீரும், நீரும். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த நேச்சுரல் சவுண்ட் அப்படியே குடுக்குறேன். ஐ வாண்ட் டு நீங்க ஒரு மாரி இந்த ஃபால்ஸ்லாம் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்கும். The falls is falling from Argentina. But this side there is a huge falls. Let's keep going. A lot of falls.
Oh, it's too tight. Yeah, it's very crowded. It's okay. Take it up. No, it's really இந்த ஃபால்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு மெஸ்மரைசிங் ஃபால்ஸு. நான் நயகரா ஃபால்ஸ் நெறைய தடவ பார்த்துருக்கேன். அம் இது வந்து அந்த அந்த ஆப்போசிட்ல தெரியிறது அர்ஜென்டினா. இங்கே பிரேசில்லேருந்து டூரிஸ்ட் வர்ற மாரி, அந்த பக்கம் அர்ஜென்டினா மக்கள் வந்து டூரிஸ்ட்க்கு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு மாரி நல்ல வியூ டிஃப்ரெண்ட் வியூவா இருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து ஹைக்டு தண்ணிக்குள்ள தூரத்துல இது வந்து ஏதோ ஒரு பெரிய மான் செத்து அப்படியே வந்த மாரி இருக்கு. அது எல்லாம் வந்து ஒரு கல்லுல மாட்டிக்கிச்சு. வல்ச்சர்ஸ் வந்து சாப்பிடுது போல இருக்கு. அது இது ரொம்ப தூரம் ஜூம் பண்ணி எடுத்த இந்த இத. அ ஆறு வந்து மேல் பக்கத்துல நான் அப்படியே நடந்து, அந்த ஃபால்ஸ்க்கு முன்னாடி அப்படியே மேல் பக்கத்துல போகும்போது, ஒரு சாதாரண ஆறு மாரி தான் போகுது. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இந்த பவானி ரிவர் அந்த மாரி, காவேரி ரிவர் அந்த மாரி தான் இருக்கு. பட் வந்து ஃபால்ஸ் ரொம்ப இதா இருக்கு. நான் அப்படியே ஒரு இடத்துல நிக்கும்போது, ஒரு ஒரு கப்பிள்ஸ் வந்தாங்க. இவங்க என்னைய ரொம்ப தூரம் நோட் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் தனியா நடந்துக்கிட்டு, தனியா வீடியோ எடுக்கிறது வந்து அந்த 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 கேர்ள் வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினாப்புல. அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. "நீ வந்து எங்கேருந்து வர்ற? என்ன பண்ற?" அப்படின்ட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தேன்ல அங்க இருந்ததுல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பைக்ல வந்து அரவுண்ட் தி வேர்ல்ட் போய்கிட்டுருக்கேன் அப்படின்ன உடனே. அப்புறம் அவங்க என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் நான் மட்டும் வந்து இந்த ஃபால்ஸ தாண்டி கொஞ்சம் ஹைக்கிங் ஏரியாலாம் நெறைய இருந்துச்சு. அந்த ஏரியாவுல வந்து நான் மட்டும் தனியா ஹைக் பண்ணேன். இன்ஃபேக்ட் அங்க வந்து ஜாகுவார்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் போட்டிருந்தாங்க. பட் நான் ஜாகுவார்லாம் பார்க்கல. பட் இங்க வந்து சில சில விலங்குகள் இருக்கு. அதாவது டிராகன்ஸ் இருக்கு. இந்த ஒரு லிசார்ட் மாரி. டிராகன் இல்ல, ஒரு லிசார்ட் மாரி ஒண்ணு இருக்கு. 2 டைப்பே நான் பார்த்தேன். கலர்ஃபுல். இதுதான் அந்த அந்த ட்ரக்கிங் மாரி போறது அங்க. அ ஈவ்னிங் ஆயிருச்சு. நான் வந்து ஹோல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம். ஒரு யுனிக்கா இருந்தது. அம் ஐ ரியலி லைக் இட். என்னை கேட்டா, பிரேசிலுக்கு வர்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சா, இந்த இது ஒரு மாரியான அ ஒரு சின்ன அனிமல். அங்கங்க அது பாட்டுக்கு ஃப்ரீயா திரியுது. மக்கள் பார்த்து ரொம்ப ஒண்ணும் ஷையா இல்ல. இதுதான் அந்த நான் சொன்ன அந்த ஒரு லிசார்ட் மாரி. இது மாரி 2 டைப் இருந்துச்சு. ப்ரவுன் அண்ட் ஒயிட் ஒண்ணு பார்த்தேன். இது ஒண்ணு. இது எல்லாமே அங்க அது பாட்டுக்கு ஃப்ரீயா திரியுது நெறையா. இன்ஃபேக்ட் கொஞ்சம் தூரம் போனோனே ஜாகுவாரே இருக்குன்னு சொன்னாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அமேசிங்கா வந்துருச்சு. இதெல்லாம் வந்து சில ஃபோட்டோஸ் நான் எடுத்திருக்கேன். அதில போட்டிருக்கேன். அ எக்குவாஸ் ஃபால்ஸ் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ். எனக்கு வந்து ஐ அம் சோ ஹேப்பி. பட் நெறைய எஃபோர்ட் போட்டு வர மாரி ஆயிருச்சு. இதான் அந்த ஹைக்கிங் போற இடத்துல ஜாகுவார்லாம் வரும்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து என்னுடைய லைட்டெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஒரு பைசைக்கிள் கடையில வந்து டைட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவங்கள்ட்ட அதுக்குள்ள எக்ஸாக்ட் டூல் இல்ல. அ நான் வந்து அதுக்கப்புறம் நீ வேற ஒரு ஒரு பைக் மெக்கானிக் ஷாப்ப வந்து ரெஃபர் பண்ணாப்புல. அங்கேருந்து வந்து ஓரளவுக்கு டைட் பண்ணேன். ஆனா வந்து இது பண்ணல. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் வேணும். இவன் பேர் வந்து ஃப்ராங்க்கு. இவங்க ஒரு பெரிய பைசைக்கிள் கடை அங்க இருக்கு. அம் இந்த இதான் இந்த அவங்க ஓனரு. நெறைய பைசைக்கிள் வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் அங்கேருந்து ஒரு பைக் மெக்கானிக் ஷாப்புக்கு வந்துட்டேன். அவங்க வந்து நெறைய எக்ஸாக்ட் டூல் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து என்னுடைய பைக் இதெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்தாங்க. இது வந்து அந்த ஏரியாவுல ஒரு பெரிய பைக் ஸ்பேர் பார்ட்ஸு. BMW டீலர் கிடையாது. ஜென்ரலா உள்ள பைக்கு. பிரேசில்ல வந்து பைக் நெறைய இருக்கு. மோட்டார் சைக்கிள் வந்து ரொம்ப நெறையா. அவங்க வந்து எக்ஸாக்ட்டா டூல் வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு குடுத்துட்டாங்க. இது வந்து என்னுடைய ஆக்ஸிலரி லைட்ஸு.
அந்த லோ லைட்டு, அந்த ஃபாகி லைட்ஸ் எல்லாத்துக்கும் உள்ளது. அப்புறம் நான் அங்கே இருந்துட்டு மறுநாள் வந்து என்னுடைய பைக்கை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டியாக இருந்தது. அங்கே ஒரு பைக் வாஷிங் பிளேஸ் இருந்துச்சு. பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். வந்து அந்த லோக்கல் மணியில் வந்து பார்த்தா யூஎஸை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பட் நல்லா வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து பராகுவேக்கு போயிட்டேன். என்னுடைய அடுத்த வீடியோ பராகுவே பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.